ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எக்ஸர்சைஸ் 5.4ல செகண்ட் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதான் இந்த கொஸ்டின் தான். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். எக்ஸர்சைஸ் 5.4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோல நம்ம இந்த கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின் வாசிக்கிறேன். Following pictograph shows the total savings of a group of friends in a year. Each picture represents a saving of rupees 100. Okay. Answer the following questions. இந்த questions 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா இல்லை. ஸோ 5 கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா இந்த பொம்மை வந்து இந்த பிக்கி பேங்க் வந்து ரெப்ரசன்ஸ் ருபீஸ் 100. அவ்வளோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த பிக்கி பேங்க்னு சொல்லுவாங்க இல்லை பொம்மைன்னு கூட சொல்லலாம். எப்படி வேணாலும் உங்க வசதி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னா, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ரூபி சேவிங் டு தட் ஆஃப் தாஸ்னிம். தாஸ்னிம்னு பேரு ரூபி. இது ரூபியோட சேவிங், இது தாஸ்னிமோட சேவிங். ஸோ ஈச் பர்சனோட ஈச் ஸ்டூடெண்டோட சேவிங்ஸ் நம்ம கம்ப்ளீட் வேல்யூ எழுதணும்னு அவசியமே இல்லை. ஆக்சுவலா இது ஒரு பொம்மை 100 ரூபானா 5 பொம்மை எவ்வளோ? 5 பொம்மை இது பொம்மைன்னு வச்சுக்கோங்க, 500 ரூபா ஆக்சுவலா. இவங்களுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சாப்டர்ஸ் நான் நடத்தியிருப்பேன். சப்போஸ் இது புரியலன்னா நான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஒரு சாப்டர் நடத்திருப்பேன். அந்த சாப்டர்ல போய் நீங்க வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா போயிடும். ஸோ இப்போ இதெல்லாம் அடிச்சிடறேன். ஸோ அவன் பேசிக்கா அவன் வேல்யூ கேட்கவே இல்லை. ரூபியோட சேவிங்ஸ் டு தட் ஆஃப் தாஸ்லிம்ஸ் தான் கேட்டிருக்கான். ரேஷியோ தான் கேட்டிருக்கான் அவன். ரூபியோட சேவிங்ஸோட வேல்யூ என்னன்னு அவன் கேட்கவே இல்லை. தாஸ்லிமோட வேல்யூ கேட்கவே இல்லை. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, ரூபிட்ட 5 பொம்மை இருக்கு. ஸோ பேசிக்கா ரூபிட்ட 5 பொம்மை இருக்கு. ரூபி ஹஸ் 5 டால்ஸ், 5 பிக்கி பேங்க்னு வச்சுக்கலாம். தாஸ்லிம்ட்ட 4 பொம்மை இருக்கு. ஸோ 5 பொம்மை டிவைட் பை 4 பொம்மை என்ன அர்த்தம்? 5 பொம்மை 5 டால்ஸ் டிவைட் பை 4 டால்ஸ். இல்ல 5 பிக்கி பேங்க்ஸ் டிவைட் பை 4 பிக்கி பேங்க்ஸ். பிக்கி பேங்க் கேன்சல் பண்ணலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் 5/4 தான் ஆன்சர். நீங்க ஆக்சுவலா இது ஃபுல் சேவிங்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, ரூபியோட ஃபுல் சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா 500 வரும். தாஸ்னிமோட ஃபுல் சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா 400 வரும். 500/400 இஸ் சேம் அஸ் 5/4. நீங்க 5 பொம்மை இஸ் நத்திங் பட் 500. 4 பொம்மை இஸ் நத்திங் பட் 400. இப்ப நீங்க இதை இப்படி அடிக்கிறதுக்கு பதிலா நான் டைரக்டா பொம்மை போட்டு அடிக்கிறது ஈஸி. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண போதும். நீங்க எக்ஸ்ட்ராவா கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் சொல்ல வரேன் இதுக்கு. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரேஷியோ ஆஃப் ரூபி சேவிங் டு தட் ஆஃப் தாஸ்னிம் தான் கேட்டிருக்கான். எக்ஸாக்டா ரூபியோட சேவிங்கோட வேல்யூ என்னன்னு கேட்கவே இல்லை. வேற ஏதாவது இப்படி கேட்டிருப்பாங்க. இப்ப இந்த தேர்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா, ஹவு மச் இஸ் இனியா சேவிங்ஸ் கேட்டிருக்காங்க. அதுல நீங்க வெறும் பொம்மைன்னு எழுத முடியாது. இப்போ 3 பொம்மை எழுத முடியாது. இனியா சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா 3 பொம்மை எழுத முடியாது. ஃபுல் வேல்யூ எழுதணும் நீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா அவங்க கேட்டிருந்தா மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க டேரக்டா டார்கெட் எதுவோ அது மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ ரேஷியோ தான் கேட்டிருக்கான். ஸோ ரேஷியோ எழுதிட்டு போயிருங்க. ஸோ பேசிக் ஐடியா தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன? 5/4. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 5/4. இதான் சிம்பிளிஃபைடு. மோஸ்ட் சிம்பிள். இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியாது இந்த ரேஷியோ பேசிக்கா. இப்போ செகண்ட் கொஸ்டின் போனா, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் குழலி சேவிங்ஸ் டு தட் ஆஃப் அதர்ஸ். ஓகே, அதர்ஸ்னா என்ன பண்ணணும்னா, மற்ற எல்லா பொம்மையும் கால்குலேட் பண்ணிட்டு குழலியோட பொம்மை எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு டிவைடட் பை ஆல் த அதர் பொம்மைஸ் எக்ஸப்ட் குழலிஸ். அதர் தேன் குழலி அப்படின்னு அர்த்தம். பேசிக்கா அதர்ஸ்னா எக்ஸப்ட் குழலி எல்லா பொம்மையும் கால்குலேட் பண்ணணும். எக்ஸப்ட் குழலிஸ் பிகி பேங்க். எக்ஸப்ட் குழலிஸ் டாய்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இல்லை பிகி பேங்க். குழலிஸ் பேங்க் பிகி பேங்க். பிகி பேங்க். அவ்வளோதான். ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ குழலிட்ட எவ்வளோ பொம்மை இருக்கு பார்த்தீங்கன்னா, 1 2 3 4 5 பொம்மை இருக்கு. குழலிட்ட 5 பொம்மை இருக்கு. ஸோ குழலிட்ட 5 பொம்மை. இப்போ மற்ற எல்லாம் தேவையில்லாத அழிச்சிடுறேன். இல்லை தேவையில்லாத அழிச்சிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நேவிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ குழலிட்ட 5 பொம்மை இருக்கு. மற்றவங்கிட்ட எவ்வளோ பொம்மை இருக்கு? ரூபிட்ட பார்த்தீங்கன்னா 5 பொம்மை இருக்கு. ரூபிட்ட 5 பொம்மை இருக்கு. மலர் கொடிட்ட இது வரைக்கும் 5 6 7 பொம்மை இருக்கு. தாஸ்டிம்ட்ட 4 பொம்மை இருக்கு. அப்புறம் இனியாட்ட 3 பொம்மை இருக்கு. ஸோ 7 + 3 இப்படி இதையும் கம்பைன் பண்ணிக்கோங்க. 10 வந்துடும். அப்புறம் இதையும் கம்பைன் பண்ணுங்க. 5 + 4 9. ஸோ 10 + 9 இஸ் நத்திங் பட் 19. ஸோ அதர்ஸோட பொம்மை வந்து டோட்டல் வந்து 19. குழலியோட பொம்மை 5. ஸோ 5/19 போட்டா போதும் நீங்க. ஏன்னா எல்லா பொம்மையும் ரெப்ரசன்ஸ் 100. ஸோ 5 பொம்மை டிவைட் பை 19 பொம்மைஸ் அவ்வளோ. நீங்க அது பொம்மையை நீங்க 19 இன்டூ 100ன்னு போடுறதுக்கு போல நான் இப்படி டேரக்டாவே எழுதிட்டேன். 5 பொம்மை டிவைட் பை 19 பொம்மைஸ். ஸோ 5 பிகி பேங்க்ஸ் டிவைட் பை 19 பிகி பேங்க்ஸ் எப்படி வேணாலும் நீங்க பண்ணலாம். ஸோ பிகி பேங்க் கேன்சல் ஆயிரும். ரேஷியோ வந்து ஃபைனல் ரேஷியோ வந்து 5/19 தான். இதுக்கு மேலே நீங்க சிம்பிளிஃபை பண்ண முடியாது அந்த ரேஷியோ. ஸோ ஃபைனல் ஆன்சர் ஃபார் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5/19 தான் ஆன்சர். இது இப்படி கூட எழுதலாம். 5 பொம்மைஸ் டிவைட் பை 19 பொம்மை. இல்லை 5 பிகி பேங்க் டிவைட் பை 19 பிகி பேங்க்னா 5/19 தான் ஆன்சர். ஸோ ஃபைனல் ஆன்சர் இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ 5/19 தான். ஸோ செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மச் இஸ் இனியா சேவிங்ஸ். ஓகே, இப்போ நீங்க பொம்மைன்னு சொல்ல முடியாது. 3 பொம்மைன்னு சொல்லக்கூடாது நீங்க இதில் நீங்க ஆக்சுவலாக வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹிண்ட் எல்லாம் அழிச்சிடறேன் தேவையில்லாத. ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பிகி பேங்க் வந்து ரெப்ரசன்ஸ் 100ன்னு கொடுத்துருக்கான். ஒரு பிகி பேங்க் வந்து 100 ரூபான்னு கொடுத்துருக்கான்.
இனியாட்ட 3 பிகி பேங்க் இருக்கு. அப்ப எவ்வளவு ரூபா? 300 ரூபான்னு அர்த்தம். ஸோ 1 பொம்மை ஈக்குவல் டு 100னா 3 பொம்மை எவ்வளோ? 3 பொம்மைனா இந்த இடத்துல நான் பிகி பேங்க் தான் சொல்றேன். பொம்மைனா என்னன்னா இங்க இன்ட்டு 3 போடணும், இங்கேயும் இன்ட்டு 3 போடணும். இது வந்து ஏன்னா இதுவும் இந்த ஈக்குவேஷனும் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சேம் ரேஷியோல இருக்கு, சேம் ஈக்குவல் ரேஷியோல இருக்கு, சேம் ப்ரொபோர்ஷன்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நான் பழைய வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன். என் சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் சாப்டர் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் நான் நடத்தினேன். ஸோ அந்த சாப்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ ஒரு பொம்மை 100 ரூபானா 3 பொம்மை வந்து 300 ரூபா ஆக்சுவலா. ஸோ ஆன்சர் வந்து 300. ஸோ ஹவு மச் இஸ் இனியா சேவிங்ஸ்னா தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 300. ஸோ தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 300 வரும். தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் 300. அதாவது இது என்ன என்ன சொல்ல வந்தேன்னா செகண்ட் கொஸ்டின்ல தேர்ட் பார்ட் வந்து 300. ஸோ ஆன்சர் ருபீஸ் 300 அவ்வளோ. ருபீஸ் 300. இப்போ ஃபோர்த் கொஸ்டின் போனோம். அதாவது செகண்ட் கொஸ்டின்ல ஃபோர்த் பார்ட். ஃபைண்ட் தி டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சேவிங்ஸ் ஆஃப் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்ன பண்ணணும்னா சிம்பிளா நீங்க எல்லா பொம்மையும் கால்குலேட் பண்ணிட்டு இன்டூ 100 போட்டுருணும். ஏன்னா ஒரு பொம்மை 100னா இப்ப ஜென்ரலா ஒரு ஐடியா சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு பொம்மை வந்து 100 ருபீஸ்னா ஒரு பொம்மை வந்து 100 ரூபா அப்படின்னா ஒய் பொம்மைஸ் எவ்வளவு ரூபா? ஒய் பொம்மைஸ் எவ்வளவு ரூபானா இங்க இன்டூ ஒய் போடணும், இங்கேயும் இன்டூ ஒய் போடணும். 100 ஒய்னு அர்த்தம். 100 ஒய் ருபீஸ். ருபீஸ் 100 ஒய். ஒய் என்னவா இருந்தாலும் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை பொம்மை ஒய் பொம்மை சும்மா ஒரு அன்னோனுக்காக நான் ஒய்னு ரெப்ரசென்ட் பண்றேன். ஒய்ன்றது சும்மா ஒரு அன்னோன். ஒய்ன்ற இடத்துல நீங்க என்ன நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். எனி நேச்சுரல் நம்பர் நீங்க போட்டுக்கலாம். ஸோ 10 போட்டுக்கலாம், 100 போட்டுக்கலாம், 1000 பொம்மைஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ 100 ஒய்னா ஒரு சும்மா ஒரு அன்னோன் குவான்டிட்டி. ஒய் என்னவா வேணாலும் இருக்கலாம். அது ஒரு வேரியபிள் வச்சு நான் ரெப்ரசென்ட் பண்றேன். இப்போ உங்களுக்கு இது இந்த மாதிரி கொடுத்தா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நான் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒயின்ற இடத்துல நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிடும். அந்த எந்த என்ன போடுறனோ அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிடும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா இப்போ நம்ம கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் சேவிங்ஸ் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ்னு கேட்டிருக்கோம். இப்போ மொத்தம் 5 பேர் இருக்காங்க. 5 பேரோட டோட்டல் சேவிங்ஸ் என்னன்னு கேட்டிருக்கோம். ஸோ டோட்டலா நம்ம எல்லா பொம்மையும் ஆட் பண்ணிட்டு இன்டூ 100 போட்டாங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ எத்தனை பொம்மை இருக்கு? ரூபிட்ட 5 பொம்மை இருக்கு. ரூபிட்ட 5 பொம்மை, இது வரைக்கும் 5. மலர்கொடிட்ட இது வரைக்கும் 5. இங்க +2 போட்டீங்கன்னா 7 வரும். 7. ஸோ 7 + 5 12 வரும். ஸோ இவன்ட்ட 4 பொம்மை இருக்கு. தாஸ்தம்ட்ட 4 பொம்மை இருக்கு. ஸோ 4 பொம்மை. குழலிட்ட பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 5 பொம்மை இருக்கு. இனியாட்ட 3 பொம்மை இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா 7 + 5 12 வரும். 12 + 4 16. 16 வரும். இது வரைக்கும் 16. 16 + 5 16 + 4 20. 16 + 5 21 வரும். 21 21 + 3 24 வரும். ஸோ டோட்டலா 24 பிகி பேங்க்ஸ் இருக்கு ஆல் டுகெதர். ஸோ 4 பேரோட டோட்டல் சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா 24 பிகி பேங்க்ஸ். 24 பிகி பேங்க்ஸ் வரும். ஸோ 24 பொம்மைங்க எப்படி வரும்? ஒரு பொம்மை வந்து உங்களுக்கு 100 ரூபானா ஒரு பொம்மை வந்து உங்களுக்கு 100 ரூபா கரஸ்பாண்ட்ஸ் டு 100 ருபீஸ். 100 ருபீஸ். இப்போ 24 பொம்மை எவ்வளோ வரும்? போத் சைட்ஸ் இன்டூ 24 போகணும் நீங்க. அவ்வளோதான் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 24 பொம்மை எவ்வளோ ரூபானா இதை இன்டூ 24 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இங்கேயும் இன்டூ 24 போகணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு 24னு கிடைக்கும். பேசிக்கா இந்த ஈக்குவேஷனும் ஒரே ப்ரொபோர்ஷனில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இதே நான் பழைய வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ 100 × 24 என்ன வரும்னா 2400 வரும். 2400 ருபீஸ். ஸோ 24 பொம்மை பிகி பேங்க்ஸ் ஈக்குவல் டு 2400 ருபீஸ். ஸோ இதுதான் டோட்டல் சேவிங்ஸ். டோட்டல் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2400 ரூபா. ஸோ ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சேவிங்ஸ் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ்னா 2400 ருபீஸ். 2400 இதுதான் ஆன்சர். இதுக்கான ஆன்சர் இதுதான். ஃபைனல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரூபி அண்ட் குழலி சேவ் த சேம் அமௌண்ட். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே இப்போ தேவையில்லாத கொஞ்சம் எடுத்து விட்டுறேன். தேவையில்லாத நான் கொஞ்சம் எடுத்துடுறேன். ஓகே ரூபி அண்ட் குழலி சேவ் த சேம் அமௌண்ட். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா 2 பேரும் ஈக்குவலான்னு கேட்குறான். சேவிங்ஸ் ஈக்குவலான்னு கேட்குறான். ரூபிக்கும் குழலிக்கும் இதெல்லாம் அடிச்சிடுறேன். ரூபிக்கும் குழலிக்கும் ஈக்குவல் சேவிங்ஸான்னு கேட்குறாங்க பேசிக்கா. ரூபி எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கா? ரூபிட்ட மொத்தம் எத்தனை பொம்மை இருக்கு? குழலிட்ட எத்தனை? ஈக்குவல் பொம்மைனா ஈக்குவல் சேவிங்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ ரூபிட்ட பார்த்தீங்கன்னா 5 பொம்மை இருக்கு. 5 பொம்மை. குழலிட்ட 5 பொம்மை இருக்கு. ஆமா 5 பொம்மை இருக்கு. அவ்வளோதான். இப்போ 2 பேரும் ஈக்குவல் தான். அவ்வளோதான். வேல்யூ கூட நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பொம்மை ஆக்சுவலாக வேல்யூ பார்த்தீங்கன்னா 500 வரும். இவர்கிட்ட 500 ரூபா இருக்கு, இவர்ட்டையும் 500 ரூபா இருக்கு. ஆனா நீங்க வேல்யூ கண்டுபிடிக்க முடியல. வெறும் 5 பொம்மை வச்சு நீங்க சொல்லிடலாம். இவர்ட்டையும் 5 பொம்மை இருக்கு, இவர்ட்டையும் 5 பொம்மை இருக்கு. ஸோ 2 பேரும் ஈக்குவல் தான். ஸோ ஆன்சர் ட்ரூ. ஸோ 5th கொஸ்டின் ஆன்சர் வந்து ட்ரூ. எஸ் இல்ல ட்ரூன்னு சொல்லணும். ட்ரூ. தே ஹாவ் சேம் அமௌண்ட். தே ஹாவ் ஈக்குவல் மணி. தே ஹாவ் ஈக்குவல் மணி. ஈக்குவல் அமௌண்ட்னு சொல்லணும். ஈக்குவல் அமௌண்ட். ஸோ
இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து என்னெல்லாம் முடிச்சிருக்கோம்னா செகண்ட் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 5.4 கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா தேர்ட் கொஸ்டின் தான் டேக்கிள் பண்ண போறோம் எக்ஸைஸ் 5.4லேருந்து. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.